நாம் வாசித்த இந்த சங்கீத பகுதி சங்கீதம் 23 மேய்ப்பனின் சங்கீதம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பகுதி. அதில் ஒரு 2 வசனங்களை மாத்திரம் 2, 3, 1, 2 என்னுடைய முதல் பாஸ்வேர்டு அதுதான். 2, 3, 1, 2 தான். ஆட்டுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் அதிக தொடர்பு உண்டு. நீங்கள் எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஆடு அப்படின்னு சொன்னால் அது கிறிஸ்டியானிட்டியும், மாடுன்னு சொன்னால் அது கிருஷ்ணரையும் குறிக்கும். நீங்கள் நிறைய சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன அதாவது சத்தியத்தையே அறியாதவங்க சினிமா டைலாக் எழுதும்போது இப்படி எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்கன்னா, என்ன மதத்துக்கெல்லாம் வித்தியாசம், ஏசு ஆடு மேய்ச்சாரு, கிருஷ்ணா மாடு மேய்ச்சாரு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். வசனங்கள் அப்படி இருக்குது, திரைப்பட வசனங்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்னஸ் டே அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்டு. ஆக்னஸ் டே அப்படின்னா லேம்ப் ஆஃப் காட், தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஆண்டவர் தேவ ஆட்டுக்குட்டியும் அவர் தான், பிரதான ஆசாரியனும் அவர் தான், பாவமும் அவர் தான். இது வேறு எந்த ஒரு ரிலிஜன்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது எனக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனும் அவர் தான், எனக்காக பலியிடப்படுகிற ஆடும் அவர் தான், எனக்காக பாவமானார், அவர் தலையில் அந்த பாவம், அவர் பாவமானார் இல்லையா, அந்த பாவமும் அவர் தான். அப்போ இது மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியாது வேதத்தில். அதை நம்ம பார்க்குற ஒரு காரியம், கிரைஸ்ட் இஸ் த லேம், கிரைஸ்ட் இஸ் த ப்ரீஸ்ட், கிரைஸ்ட் இஸ் த சின். ஆண்டவர் தான் மூணுமே ஆனார். இந்த தோளில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு 2 ஆட்டுக்குட்டை அப்படி நடத்தி போகிற மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் இருக்கும். அதாவது எல்லா கிறிஸ்தவத்தை அடையாளப்படுத்துகிற எல்லா இடத்துலையும் இருக்கும். குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்னு இங்கே எங்காவது ஒரு கான்வென்ட்டில் போனீங்கன்னா அந்த படம் தான் இருக்கும். அதாவது நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம். இந்த அதாவது எல்லா இடங்களையும் வேதத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ப்பன், ஆடு ஆடு ஆடுன்றதை நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் நிற்கிறது இடதுபுறத்தில் நிற்கிறது ஆட்டுக்குடி தான் சொல்கிறார். செம்மறி ஆடு வெள்ளாடு என்று 2ஆக பிரிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில காரியங்களை சொல்லி நீ இதெல்லாம் செய்யலை, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கலாம் மத்திய 25ஆம் அதிகாரத்தில். அப்போ வேதத்தினுடைய நிறைய பகுதியில் இந்த ஆடு வர்றதுனால சமீபத்தில் நான் இந்த பகுதியை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இது நல்ல ரொம்ப பழமையான ஒரு சங்கீதம், எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியக்கூடிய சங்கீதம். எத்தனை வசனம் இருக்குது சத்தமாக சொல்லுங்களேன். இன்றைக்கி 6 தான். இன்றைக்கி வந்து நம்ம 6வது பிளஸட் எடுத்தோம். மனிதனை ஆண்டவர் உருவாக்கின நாள் 6. இதுலேயும் 6 வசனம் இருக்கிறத பார்ப்போம். 23ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய காரியத்தில் தாவீதுக்கு ஒரு பெரிய, ஏன்னா தாவீது ஒரு மேய்ப்பன், தாவீது ஒரு மேய்ப்பன்கிறதுனால அவனுக்கு அது தெரிகிறத பார்க்கணும். இந்த சங்கீதத்தினுடைய பகுதி நம்ம மனப்பாடமாக தெரிந்த ஒரு பகுதி, ரொம்ப ஒரு கம்ஃபர்டான சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய காரியத்தை நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தாலோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலோ எல்லாமே அதில் அடங்கும், எல்லாமே அதுக்குள்ளே வரும். ஒரு கம்ஃபர்ட் பண்ணுகிற, ஒரு ஆறுதல் படுத்துகிற, அல்லது ஒரு பாதுகாப்பு உணர்வை தருகிற, பயத்திலிருந்து விடுதலையை தருகிற ஒரு நல்ல அருமையான ஒரு சங்கீதம்னா இந்த 23ஆம் சங்கீதம். இதை வந்து தியானித்து நம்ம வாசிக்கும் போது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை இதை நம்ம பெற முடியும். 23ஆம், அதாவது இந்த சங்கீதம் வந்து சாம் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் சங்கீதம் அப்படி சொல்லலாம். அவர் தோங்குறதுனால மேய்ப்பனின் சங்கீதம் நம்ம சொல்லுவோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு தோங்கினதுனால மேய்ப்பனின் சங்கீதம் நம்ம சொல்லிட்டோம். ஆக்சுவலாக அதில் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எட்டர்னல் வரைக்கும் கொண்டு போவார். இன்றைக்கு வாழ்க்கையை ஆரம்பித்து நம்ம சந்திக்கிற காரியங்கள், மரண இருள், எதிரி கூட சண்டை, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிடுறாரு. பாதுகாப்பை சொல்கிறாரு, போஷிக்கிறத சொல்கிறாரு, எல்லா காரியத்தையும் அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஒரு இங்கே துவங்கினோம்னா கொண்டு போய் நித்திய ஜீவன் சேர்க்குற வரைக்கும் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த 6 வசனத்தில் சங்கீதக்காரன் எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்கிறத பார்க்க. இன்றைக்கு நம்ம அது 2 வசனங்களை மட்டும் பார்க்கலாம். அந்த 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். வருகிற நாட்களில் நம்ம வாய்ப்பு இருந்தோம்னா அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்த வேர்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஃபார் ஷெப்பர்ட், திரும்ப இந்த வார்த்தை மேய்ப்பன் அப்படிங்கிற வார்த்தை டேக்கன் ஃப்ரம் த ரூட் வேர்ட் ரூவா அப்படிங்கிறத இந்த மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படிங்கிறது. இது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீப்ரூவில் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிறது. இந்த ஹீப்ரூ வேர்டில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நண்பன். இந்த வார்த்தைக்கு யூனிக் வார்த்தை வந்து, அதாவது இது ரூட் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதிலிருந்து
ரோட்டேட் ஜோன் அப்படிங்கிறது மந்தையின் காதலன், அதாவது லவ்வர் ஆஃப் ஃப்ளாக், மந்தையினுடைய காதலன். அப்போ காதலன்னா ரொம்ப நேசிப்பான், எதை வேணாலும் செய்வான். காதலுக்காக எதை வேணாலும் செய்கிறத பார்க்கலாம் இல்லையா? நம்ம ஒரு பழைய இதுக்கு பார்த்தீங்கன்னா, காதலியர் கடை கண் பண்ணி விட்டால் மண்ணின் மாந்தருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். காதலி அப்படி பார்த்துட்டாருன்னா பெரிய மலையை கூட உடச்சி கட்டாசி தண்டு வந்துடுவாராம். என்னன்னா காதல். அந்த மாதிரி மந்தைக்காக என்ன வேணாலும் செய்வார் இவர், என்ன வேணாலும் செய்வார். மந்தையை பாதுகாத்துக்கிறதுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பாருங்கிற இடத்துல தான் இந்த சங்கீதம் சொல்லப்படுது. அதாவது லவ்வர் ஆஃப் த ஃப்ளாக். இது இந்த சங்கீதத்தினுடைய அது 3 உருவகங்கள் இருக்கிறது. ஒன்று மேய்ப்பர், இன்னொன்று வந்து விருந்து அல்லது பாதுகாப்பு அல்லது நடத்தும் விதம். அது 3வது பார்த்தீங்கன்னா ஆடுகள். இந்த 3 தான் இந்த இடத்துல சொல்லப்படுறத பார்க்குறோம். ஒன்று மேய்ப்பர், 2வது விருந்து. முதல் இடத்துல விருந்து, அப்புறம் அதாவது விருந்துனா விருந்து மட்டும் இல்லை, பாதுகாப்பு எல்லாமே அதில் அடங்குகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷீப், ஆடுகள். இதில் நம்ம எந்த இடத்துல வரோம்? சத்தமாக சொல்லுங்களேன், நம்ம எங்கே வரோம்? ஆடு தான். சந்தேகம் இல்லாமல் நம்ம யாருன்னா ஆடு தான். நமக்கு தான் ஆண்டவர், நமக்கும் அவருக்கு உள்ள தொடர்பு தான் அந்த விருந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இருந்தே இந்த மேய்ப்பன் அப்படிங்கிற அந்த ஆடு அப்படிங்கிறது வருதுங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். மேய்ப்பரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஷெப்பர்ட். சங்கீதம் 78:52 வசனத்தை நம்ம இப்படி பார்க்கலாம். சங்கீதம் 78:52, தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல கூட்டி கொண்டு போய். ஆண்டவர் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும் போதே ஆடு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கலாம். சங்கீதம் 80:1 வசனம், 80ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே. ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவர் அப்படிங்கிறதுனா அதுல ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கம்ஃபர்ட் பண்ணுகிறார், கண்டிக்கிறாரு, போஷிக்கிறாரு. அவங்க பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இவங்க தண்ணி தவிச்சிருக்கும் போது உதவி செய்ய, இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்கிறத பார்க்கும். அப்போ ஒரு நல்ல ப்ரொவைடரா, நல்ல பாதுகாவலரா இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு இப்படி எழுதுனேன் நான். அதாவது ஷெப்பர்ட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ரெஸ்பான்சிபிள் ஓவர்சீர் பட் கேரிங் ஃபாதர், ப்ரொடெக்டர் அண்ட் ப்ரொவைடர். அவர் சும்மா ஒரு நடத்துறவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு தகப்பனை போல நடத்துகிறார், ப்ரொடெக்டரா இருக்கிறார், ப்ரொவைடரா இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த ஓல்டு கொவெனன்ட்ல பழைய ஏற்பாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் தம்முடைய மந்தையை நடத்துகிற விதமும் மேய்ப்பராகத்தான் நடத்தி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டினுடைய பகுதி, அதாவது நம்ம இப்போ வாசித்த 3 வசனங்களும் ஒரு சும்மா ஹைலைட்டா ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை, எபிரேய ஜனங்களை, யோசேப்பு ஜன கூட்டத்தை ஆண்டவர் ஒரு மந்தையை போல நடத்தினார், மேய்ப்பனை போல நடத்தினார் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, சிதறண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாய் இருக்கிறவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். யூட்டர்ன் போடப்பட்டிருக்கீங்க. முதல்ல எங்காவது சிதறுண்டமா அங்கங்க மேய்ப்பனே இல்லை. மேய்ப்பன் இல்லைன்னா என்னென்ன நடக்கும் நம்ம பார்க்கலாம். மேய்ப்பன் இல்லை, அங்கங்க போயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பனும் கண்காணியுமாய் இருக்கிறவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலதான் சபையை மேய்க்கிறவர்களுக்கு ஆயர் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கிறத பார்க்குறோம். நீங்க எங்க வேலை செய்றீங்க, நான் ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லி அங்கே நான் ஆயராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அந்த ஆயருக்கெல்லாம் ஹெட் ஒருத்தர் இருப்பார், பேராயர் அப்படின்னு. அதாவது அந்த சாதாரணமாக சும்மாவே இப்போ நிறைய பேர் பேராயர்னு போட்டுக்கிறத பார்க்குறோம். அப்படி இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்கன்னா பேராயர் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். ஆயர், மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம மந்தையை லீட் பண்ணுறவங்கள மேய்ப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாஸ்டர்ஸ் அப்படின்னாலே மேய்ப்பருங்கிற அடையாளம் தான் அவங்களுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த மேய்ப்பர்கள் இவங்கெல்லாம் நம்ம நடத்துகிறோம். இவங்கெல்லாம் வந்து உண்மையாய் கொண்டு போய் நித்திய ஜீவனை சேர்ப்பாங்களா, அல்லது இவங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியும். அதற்கு வழி மட்டும்தான் காட்ட முடியும். ஆனால் நித்திய ஜீவனுக்கென்றே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவரை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல நிறைய உலகத்தில் நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. நிறைய ஆடுகள் இருக்கிற மாதிரி நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதில் நானே
ஐ ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தாரிட்டி ஒருத்தருக்கு தான் இருக்குது இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு சபையை வைத்திருந்தால் இப்போ நான் மேய்ப்பர்னு சொல்லலாம். நானே அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அப்போ நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட இருக்கு. நம்ம பழைய ஏற்பாட்டு பகுதியில் தேவன் மேய்ப்பராக இருக்கிறத பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு பகுதியில் கண்காணியாய் இருக்கிற திருப்பப்படுகிறவங்களோட தலைப்புல குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி பார்க்கோம். இந்த ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் who lays down my life as a sacrifice for the sheep. இந்த இடத்துல இந்த வேர்டு குட் அப்படிங்கிற அந்த கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா காலோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஜென்யூன், இவரை நம்பலாம். ஜென்யூன் அப்படின்னா இவரை தவிர வேற யாரையும் நம்ப முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அந்த இடத்துல மூல வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும். முதலாவது குட் ஷெப்பர்ட். ரெண்டாவது பெரிய மேய்ப்பன், கிரேட் ஷெப்பர்ட். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்ன? பெரிய மேய்ப்பர். பெரிய மேய்ப்பர். முதல்ல என்ன சொன்னோம்? நல்ல மேய்ப்பர், குட் ஷெப்பர்ட். ரெண்டாவது கிரேட் ஷெப்பர்ட், பெரிய மேய்ப்பர். அப்போ நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார் இல்லையா, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை போதகராகவும் அப்படின்னு சொல்லி மேய்ப்பராக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் இவர் தான் குட் ஷெப்பர்ட், கிரேட் ஷெப்பர்ட்னு பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வரும்போது வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், 3வது இயேசு கிறிஸ்துவை குறித்து மேய்ப்பருங்கிற அடையாளத்தில் நல்ல மேய்ப்பர், நானே நல்ல மேய்ப்பன் அவரே சொல்றாரு. அவர் தான் பெரிய மேய்ப்பராய் பார்க்கிறோம். இந்த இடத்துல பிரதான மேய்ப்பர் வரும்போது, இந்த இடத்துல அதற்கு மூல இதில் பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட் கிங், பிரதான மேய்ப்பர் அப்படின்னா ஷெப்பர்ட் கிங், கிங்குகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பிரதான மேய்ப்பர். அதனால தான் அவர் என்ன செய்யறாருன்னா வாடாத கிரீடத்தை தருகிறார், கிரீடத்தை தருகிறத பார்க்கிறோம். அப்போ 3 குறிப்புகளை நான் சொன்னேன். ஒன்று, கிரைஸ்ட் இஸ் த குட் ஷெப்பர்ட், கிரேட் ஷெப்பர்ட், சீஃப் ஷெப்பர்ட், ஷெப்பர்ட் கிங் அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அந்த வசனத்தை பார்த்தோம்னா, அந்த வசனத்தை இப்போ நம்ம வாசிச்சோம், அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 3-4 வசனம், 3ஐயும் படிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மேய்ப்பர், உலக மேய்ப்பரை குறித்து ஒரு கம்பேரிசனை அந்த இடத்துல பேதுரு சொல்கிறார். மந்தையை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள். டோன்ட் பி கண்ட்ரோலிங் டைரன்ஸ் பட் லீட் அதர்ஸ் பை யுவர் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் டு த ஃப்ளாக். நம்ம மந்தையை ஒரு மாதிரி இருமாப்பாய், அதாவது ஒரு ஆயரை அல்லது சபை குருவை அல்லது அந்த மேய்ப்பருங்கிற அடையாளத்தில் உள்ளவரை பார்க்கவே முடியாது. நீங்கள் என்னை பார்ப்பதற்கு இந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்திக்கலாம். பிஸியாக இருக்கிறனால ஒருவேளை அந்த மாதிரி இருக்கலாம், பார்க்க முடியாது. காரணம், அவங்கள மந்தையை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி மந்தையை திட்டுகிறவர்கள். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மந்தையை இருமாப்பாய் ஆளாதீங்க, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, அதாவது அடிமை போல நடத்தாதீங்க, முன்மாதிரியாக காட்டுங்க, எக்ஸாம்பிளாக இருங்க. நீங்கள் உங்களுடைய நல்ல குணத்தினாலே எக்ஸாம்பிளாக மந்தைக்கு மாதிரியாக இருங்கள். உங்களை பார்த்து அந்த மந்தை நடக்கணும், உங்களை பார்த்து அதே மாதிரி ஒரு சில நடவடிக்கைகளே நடக்கணும். உங்களை மாதிரி பொருளாசையில், உங்களை மாதிரி உயர்வான மற்ற காரியங்கள்ல அவங்கள நடத்தாமல் மந்தையை எப்படி நடத்தணுமோ அதுக்கு மாதிரியாக நீங்கள் இருங்க. நான் வேற மாதிரி இருப்பேன், மந்தை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்தாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி செய்தால், நீங்கள் மந்தைக்கு மாதிரியாக இருந்தால் பிரதான மேய்ப்பர் வரும்போது, வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அந்த மேய்ப்பனை பற்றி நம்ம யார் மேய்ப்பர்னு சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாடு காலங்களில் தேவன் மேய்ப்பராக இருந்தார். புதிய ஏற்பாடு நியூ கவர்னன்ட்ல கிரைஸ்ட் இஸ் த ஷெப்பர்ட்னு பார்க்குறோம். கிரைஸ்ட் எப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது அவருடைய குணாதிசயத்தை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். நோயிங் ஷெப்பர்ட், நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்த ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். எனக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை என்னுடைய மேய்ப்பர் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் தான் சொல்லலாம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஐ ஷால் நாட் வாண்ட், எனக்கு எந்த குறைவும் இல்லை. அப்போ உண்மையிலே குறைவு இல்லையா? உண்மையிலே நமக்கு குறைவு இல்லையானா, குறைகள் இருக்கிறது.
நம்ம பாடணும்ல, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிற போது குறை ஒன்று இல்லைன்னு அந்த வசனத்தை பாடணும். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைக்கலேனே அப்படின்னு பாடணும். வேதத்தில் இருக்கிறத பாடுறோம், ஆனால் உண்மையாக அனுபவத்தில் நம்ம குறையே இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் குறைகள் இருக்கிறது. ஆனால் அந்த குறைகளை எப்படி அவர் சரி செய்கிறாருங்கிறது தான் மேய்ப்பனுடைய குணாதிசயம். குறைகள் உள்ளது தான் ஆடு. ஆடுகள் வந்து குறையே இல்லாமல் இருக்காது. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், விரும்பும். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மேய்ப்பனுக்கு தான் தெரியணும் இது எப்போ நிறுத்தணும்னு சொல்லி. அப்போ குறை இருக்கக்கூடிய காரியத்தை அவர் கண்டுபிடிச்சு காட்டுறதுக்கு தான் மேய்ப்பனாகவே இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை எந்த இடத்துல நடத்தணும், என்னை எப்படி கொண்டு போகணுங்கிறது மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அப்போது எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு இருக்கிற ஆற்றல், எனக்கு இருக்கிற காரியங்களை விட என்னுடைய மேய்ப்பனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால, மேய்ப்பன் என்னை குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்கிறதுனால, இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு சொல்றதுனால, மேய்ப்பனுக்கு என்னை குறித்து அதிகப்படியாய் தெரிந்திருக்கிறதுனால நிச்சயமாய் அவனை சரியான பாதையில் நடத்துகிறார். நோயிங் ஷெப்பர்ட். அடுத்தது வாட்சிங் ஷெப்பர்ட், என்னை கண்காணிக்கிற தேவன், என்னை கவனித்துக் கொள்ளுகிற மேய்ப்பர். இந்த மேய்ப்பர் கவனிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வகையாக கவனிக்கிறாரு. எங்கேயாவது தப்பி ஓடும் போதும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. புல்லு மேயரன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு வேற எங்காவது நைஸாக அப்படி போகும்போதும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. எனக்கு என்ன தேவை வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். என்னை கவனிக்கிற மேய்ப்பன். அது வேத வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லாமல் நான் வேகமாக அப்படியே சொல்லிக்கிட்டு போகிறேன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அப்போ மேய்ப்பனுக்கு தெரியும் இந்த கண்ணில் என்ன பார்க்கணும், இந்த காதில் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவன் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அவர் என்னை ஷெப்பர்டா இருக்கிறதுனால, என்னை பார்த்துக்கிறதுனால, அவர் என்னை புல்லுள்ள அமைதலான இடத்துக்கு ரெஸ்ட் கொண்டு போறாரு. அவர் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, அவர் தூங்குகிறது இல்லை, உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. என்னுடைய ஒவ்வொரு அடியையும் அவர் கவனிக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்பையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். முன்னாடி லீட் பண்ணி கொண்டு போனாலும் சரி, பின்னாடி இருந்து கொண்டு வந்தாலும் சரி, என்னுடைய அடி ஒவ்வொன்றையும் அவர் கவனிக்கிறார். என் மேல் தன் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி கோல் வச்சு ஆலோசனை சொல்வார். இந்த சங்கீதத்தின்படி அதை நம்ம பிறகு பார்க்கலாம். முதல் 2 வசனங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என் வாழ்நாள் முழுவதுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துக்கு தான் கொண்டு போகணும், இந்த இடத்துக்கு தான் லீட் பண்ணணும். அப்போ என்னை குறித்த முழு அவருக்கு அறிவு இருக்கிறதுனால என்னை கவனித்து கொண்டு அவரால் செய்ய முடிகிறார். அடுத்து கேரிங் ஷெப்பர்ட். இந்த கேரிங் ஷெப்பர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு எது போதுமானது, எனக்கு எது சரியானது, எனக்கு எது உகந்ததுங்கிறது அவருக்கு தான் தெரியும். இப்போது நிறைய நேரங்களில் உகந்தது அல்லாததுக்கு நம்ம நிறைய ஆசைப்படுவோம். எனக்கு இது பொருத்தம் இருக்காது, ஆனால் நான் அதற்குரிய ஆசைப்படுவேன். உதாரணத்துக்கு இப்படி நான் யோசிக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு வச்சுங்க. எனக்கு உகந்ததா, எனக்கு அது செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரி அந்த சீட்டு வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. எனக்கு அது உகந்தது அல்ல அப்படிங்கிறது எனக்கு யார் சொல்லித்தரானா? என்னுடைய மேய்ப்பர் தான் சொல்லித்தரார். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எது சரியான உணவு, எனக்கு எது சரியான பாதுகாப்பு, எனக்கு எது சரியான வழி, எனக்கு எது சரியான ரெஸ்டிங் பிளேஸ், எல்லாவற்றையும் அவர் தான் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த அறிந்து வைத்திருக்கிறதுனால அவர் மாத்திரமே எனக்கு மேய்ப்பராக இருக்க முடியும். யார் என்னுடைய மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி நான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே என்னை இவ்வளோ தூரம் அறிந்து வைத்திருக்கல. எனக்கு எல்லாவற்றையுமே அவர் அறிந்து வைத்திருக்கிறதுனால நோயிங் ஷெப்பர்டாக இருக்காரு, வாட்சிங் ஷெப்பர்டாக இருக்காரு, கேரிங் ஷெப்பர்டாக இருக்காரு. இந்த 3 குறிப்புகளையுமே, இந்த 3 காரியத்தையுமே உலகத்தில் யாராலையுமே எல்லாருக்குமே எல்லா நேரத்திலுமே கொடுக்க முடியாது. எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதுனால, ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இதை கொடுத்து கொண்டே இருக்க முடியாது, வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளை கொண்டே காலேஜில் சேர்த்துட்டு திரும்ப வந்துடுவீங்க, அவங்க எப்படி இருக்கான்னு வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்க முடியாது. ஆனால் இவருக்கு தெரியும் அவன் எப்படி பண்ணிக்கொண்டே இருக்கிறான். இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறவன். எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிந்துதான் அமைதியாக இருக்கிறார், தெரிந்துதான் தண்டிக்காமல் இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு வந்துடலாம். அதாவது 2வது மேய்ப்பரை குறித்து பார்த்தோம். அடுத்தது ஐ ஷால் நாட் வாண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆடுகளை பார்க்கலாம். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார்னா எனக்கு ஒரு நல்ல தாகம் தீர்க்கணும், எனக்கு நல்ல அதாவது போஷிக்கணும் அப்படிங்கிறதையும் பாதுகாப்பையும் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போது மனித இனம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே
ஆடுகளை போல தான் நம்ம இருக்கிறோம். ஒருத்தர் என்ன செய்கிறாங்களோ அதே தான் நம்மளும் செய்வோம். ஆடு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜம்ப் பண்ணுச்சுன்னா இன்னொன்று ஜம்ப் பண்ணும். கிட்டத்தட்ட மனித இனமும் அப்படி தான். நம்ம சாரீ வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து, ஷூஸு, செருப்பு, பெல்ட்டு வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வேறு யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணியிருந்து, அது அந்த ஹேர் ஸ்டைல் உட்பட இப்போ நிறைய பேர் இப்படி கட்டிங் பண்ணி இப்படி போடுறாங்கன்னா அது நம்ம நாட்டில் வந்ததே இல்லை, வேறு எங்கேயோ யாரோ பண்ணியிருக்காங்க, ட்ரெண்டு செட் பண்ணியிருக்காரு, அதை பார்த்தா எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அது மாதிரி இந்த மேய்ப்பன் என்ன செய்வார்னா தன்னுடைய மந்தைக்கு அவரே ட்ரெண்டு செட் பண்ணுவார். ஒரு சில நீரோடைகளை தாண்டும் போது ஆடு தாண்ட தவிக்கும், இவர் போய் ஜம்ப் பண்ணி அப்படி தாண்டினார்னா இவரை பார்த்துட்டு ஆடு என்ன செய்யும், தாண்டும். அது மாதிரி தாங்க நம்முடைய மேய்ப்பரும் உயிரோடு எழுந்துட்டார். ஒரு நாள் மரணத்தை கொடுத்துட்டாரு. அப்போ நம்மளும் என்ன செய்யலாம்னா அதே மாதிரி தாண்ட போகிறோம். அப்போ ட்ரெண்ட் செட்டர் யார் நமக்குன்னா நம்முடைய ஆடுகள் அல்ல, மேய்ப்பர் தான் நமக்கு ட்ரெண்ட் செட்டர். இப்போ நம்ம உலகத்தில் யாரை ட்ரெண்ட் செட்டராக வச்சுருக்கிறோன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆட்டை தான் நம்ம ட்ரெண்ட் செட்டராக வச்சுருக்கோம். அதுவும் ஆடு, அதுவும் என்ன போல தான், அதுக்கும் தாகம் இருக்குது, அதுவும் ஒன்றும் பெருசாக சாதிச்சிடல. ஆனால் அது செய்ததை வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், ஏதோ செய்கிறேன், அவ்வளோதானே தவிர எனக்கு யார் ட்ரெண்ட் செட்டர்னா என்னுடைய மேய்ப்பர் தான் எனக்கு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். அப்போ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆடுகள் பட்டினியாக இருக்கும் அல்லது பட்சிக்கப்படும். இந்த ரெண்டு சூழ்நிலை தான் ஆட்டுக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்றா பட்டினியாக இருக்கும், இல்லைன்னா பட்சிக்கப்படும். அதாவது பாதுகாப்பு, உணவு, ப்ரொவிஷன், ப்ரொடெக்ஷன், இது ரெண்டு தான் ஆட்டுக்கு தேவை. ஆடுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும்னா ஒன்றா பட்டினியாக இருக்கும், இல்லைன்னா பட்சிக்கப்படும். அதனால தான் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. இப்போ நமக்கு சரியான சத்தியம் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம எப்படி இருப்போம், பட்டினியாக இருப்போம் அல்லது பட்சிக்கப்படுவோம், வேறு ஏதாவது ஓநாய்களினால பட்சிக்கப்படுவோம். அப்போ சரியான சத்தியத்திற்குள்ளாக, சரியான மேய்ச்சலுக்குள்ளாக அவர் நம்மை நடத்துகிறது தான் புல்லுள்ள இடங்கள். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்கள்னா எல்லா இடத்துலையும் புல் இருக்கு. ஒரு பெரிய நதியின் சறுக்கில் கூட புல் இருக்கும். ஆனால் இவர் அப்படி நடத்தலை. இவர் எப்படி நடத்துறாருன்னா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஒரு சில நேரங்களில் நம்ம நீர் வீழ்ச்சியில் கொண்டு போய் தலையை வச்சோம்னா அது நமக்கு ஒரு சில வினாடிகள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து நம்ம நீரை பருகிக் கொள்ள முடியாது. அதிலிருந்து ஒரு சில உள்ள தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாது. தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அது விழுந்து அந்த தண்ணி அமைதியாக ஓடுகிற இடத்துல தான் நாம் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவ நீர் ஓடையில தான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வீழ்ச்சியில பெற முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுங்க. அந்த தண்ணி எப்படிப்பட்டதுன்னா அமர்ந்த தண்ணியா இருக்கு, ஆர்ப்பரிக்கிற தண்ணி இல்லை. புல்லுள்ள இடங்கள், மெடோல அப்படி லேசா அப்படியே ஒரு புல்லுள்ள இடமும் இருக்கணும், பக்கத்துல தண்ணியும் இருக்கணும், அமர்ந்த நீரோடையாவும் இருக்கணும். இப்படி ஆண்டவர் நடத்துகிறார். இப்படி நடத்துகிறதற்கு ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறத மூல வார்த்தையிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அகாப்பவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே தெரியும். ஆண்டவருடைய அன்பு அகாப்பே லவ் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். கிரேக்க பதத்தில் அகாப்பவ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா இரண்டு வார்த்தைகளுடைய கருத்துக்களுடைய இணைப்பு. கிரேக்க வார்த்தையில் அன்புங்கிற வார்த்தைக்கு இரண்டு வார்த்தைகள், அகா ஒரு வார்த்தை, போ ஒரு வார்த்தை. இந்த அகா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு மேய்ப்பனை போல வழி நடத்துவது, லீட் ஆஸ் a shepherd, அகா. பவ் அப்படின்னா டு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக மேய்ப்பனை போல நடத்துவது தான் அகாப்பவ். அப்போ ஆண்டவர் லவ் அப்படிங்கிறது, லவ் இஸ் அவர் ஷெப்பர்ட் லீடிங் அஸ் டு பிளேஸ் வேர் ட்ரூ ரெஸ்ட். எந்த இடத்துல ஒரு உண்மையான ரெஸ்ட் இருக்குதோ அங்கே தான் அவர் என்ன செய்கிறார்னா கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்போ இது இயல்பாகவே அமைந்திருக்கிறது. ஒரு மேய்ப்பனை போல வழி நடத்துகிற, அமைதியுள்ள இடத்துக்கு வழி நடத்துகிற ஒரு காரியத்தை இணைத்து குறிப்பது அன்பு. அப்போ தேவன் என்ன செய்கிறார்னா நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பினால தான் அவர் நடத்துகிறாரே தவிர இந்த ஆடு எனக்கு இவ்வளோ பணம் தரும், இந்த ஆடை விற்றா எனக்கு இவ்வளோ லாபம் தரும் அப்படின்னு சொல்லி இன்றைய மேய்ப்பர்களை போல, இன்றைய உண்மையான ஆட்டு எதுக்கு வளர்க்குறாங்கன்னா கறிக்கு தான் வளர்க்குறாங்க. அப்படி ஆண்டவர் நம்மளை நடத்தலை. ஆண்டவர் நடத்துகிற விதம் பார்த்தீங்கன்னா நம்மை மேய்ப்பராக நடத்துகிறார். அகாப்பவு மாதிரி, அகாப்பவுல ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று டு லீட் ஆஸ் எ ஷெப்பர்ட், இன்னொன்று ரெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு, அதாவது ஒரு அமைதலான இளைப்பாறும் இடத்திற்கு ஆண்டவர் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ கான்ஃபிடென்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். ஷெப்பர்டுங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு ஹோப் அவர்கிட்ட கிடைக்குது. இவர் எனக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுப்பாரு, ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுப்பார்.
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆடுகளுக்கு ஏற்படுத்துகிறார். அதனால தான் சொல்றாரு, ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன். திருடன் வந்து ஆடுகளை திருடிட்டு போவான், ஓனாய் மாதிரி இருக்கிறான். நான் அப்படி இல்லை, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அந்த ஆடுகளுடைய ஜீவன் போகிறதுக்கு பதிலாக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். நம்ம வாசிக்கலாம். பசும் புல்வெளி அமர்ந்த நீரூற்றும் தருவது மிகுந்த அன்பினாலே, அந்த அன்பு ஜீவனை கொடுக்கும். என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஜீவனை கொடுக்கிற இடத்துல தான், அந்த ஜீவனை கொடுக்கிற, அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற இடத்துல தான் நமக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கிடைக்கிறது. அதனால தான் சொல்றோம், இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்ல. செத்து போனவன சொல்றோம்ல, இவர் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்தார். எந்த இளைப்பாறுதல்னா பரம இளைப்பாறுதல். பரம இளைப்பாறுதல்னா தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த நிலைமை. அதை பூமியில கொடுக்கும்போது யார் கொடுக்கணும்னா ஆண்டவர் தான் கொடுக்கணும், மேய்ப்பர் தான் நமக்கு கொடுக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்ப இங்க மட்டும் இல்ல, நித்திய ஜீவனுக்கும் இவர் தான் நடத்தி செல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மேய்ப்பரை குறித்து நம்ம பார்த்தோம். மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள், மேய்ப்பனுடைய காரியங்கள், அவர் நம்மை நடத்துகிற விதம், இதை கற்பனை பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நமக்கு நெருக்கடியான சூழல், ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கக்கூடிய சூழல், ஒரு ஆட்டுக்குட்டியா உண்மையாவே நம்ம மாறி, ஒரு மேய்ப்பர் உண்மையாவே நடத்திட்டு போய் உண்மையாகவே நம்ம ஆடாய் மாறி அந்த இடத்துல ஒரு அமைதலான இடத்துல அப்படி நம்மளை தண்ணி குடிக்க வச்சார்னா, புல்வெளியில கிட்ட வச்சார்னா எவ்வளவு ஒரு பிளசண்டா இருக்குமோ அப்படிதான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய நம்ம ப்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம். அப்ப ஆடுகளா, உண்மையா நம்ம ஆடுகள் தானா, அவர் நம்முடைய மேய்ப்பருங்கிறது நமக்கு தெரியுது. நான் அவருடைய ஆடுதானா, சரியா இருக்கிறனா, என்னுடைய ஆட்டினுடைய அந்த கேரக்டரா நான் ஒழுங்கா அவரோடு கூட இருக்கிறனா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நம்ம குறிப்பா 2-3 காரியங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். எப்பொழுதுமே எனக்கு எதிர்பார்ப்பு எல்லாமே மாயையாகவே இருக்கிறது. தண்ணின்னு நினைச்சுக்கிட்டு நான் அவ்வளவு தூரம் போறேன், ஆனால் அது காணல் நீரா இருக்கு, அங்க தண்ணி இல்லை, ஆனால் அதை தண்ணின்னு நினைச்சுக்கிட்டு போறேன். அப்ப மேய்ப்பன் என்னை லீட் பண்ணார்னா இப்படி நான் தனியா போக முடியாது, தனியா போக மாட்டேன். அப்ப நானாக போய் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அது காணல் நீராய் மாறுகிறது. அங்க தண்ணி இல்லை, ஆனால் என் பார்வைக்கு அது தண்ணி போல தெரிகிறது. கிட்ட ஓடி போய் தான் நான் அந்த இடத்துல பார்க்கிறேன். கிட்ட ஓடி போய் தான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அப்படின்னு சொல்லி, நீரோடைகளை வாஞ்சித்து அப்படியே மானு கத்தும்போது தேவன் தான் அந்த நீரோடையை உண்மையான நீரோடை கிட்ட அழைச்சிக்கிட்டு வர்றார். அப்படி நம்முடைய நிறைய நேரங்களில் ராங் டிசிஷன்ஸ், ராங் செலெக்ஷன், இப்படி நிறைய இடங்கள்ல நம்ம தப்பா ஓடி போய் அப்படி நிற்கும்போது தொண்டை வறண்டு போயிடுறோம், உற்சாகம் இழந்து போகிறோம், நிறைய சூழ்நிலைகளை நம்ம இப்படி மாட்டிக்கொள்கிறோம். அப்போ ஆண்டவருடைய உண்மையான ஆடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நாம் அவருடைய ஆடுகளா இருந்தால் அவருடைய சத்தத்தை என்ன செய்வோம்னா கேட்போம், ஒரு வாஞ்சையோட கேட்போம். ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பெயர் சொல்லி கூப்பிடுவாராம். மந்தையில ஆண்டவர் உதாரணத்தை சொல்லும் போது கூட ஆடு சொல்லுவார். ஒரு மேய்ப்பன் 90 ஆடை வச்சிருக்கான், ஒரே ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சு, காணா போச்சு. அது அப்படியே என்ன செய்வான், சரி ஒன்று தானே 100 இருக்குது விட்டுருவானா, விட மாட்டான். மந்தையை வச்சுட்டு 99 ஆடுகளையும் விட்டுட்டு போய் அந்த ஒன்றை தேடுவான். அந்த கிடைச்சிச்சுன்னா அவன் அவ்வளோ சந்தோஷப்படுவான். அப்போ ஆடுகள் மேலே அவ்வளோ கன்சர்ன் வச்சிருக்கார். வேற யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இந்த ஆடு வழி தப்பி போகக்கூடாது, இந்த ஆடு இப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கன்சர்ன் நம்ம மேலே ஆடு மேலே வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆடு என்ன செய்யணும், ஆடு தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும். இது மேய்ப்பனுடைய சத்தம் என்பதை ஆடுகள் உணர்ந்து கொள்ளணும். இது என் மேய்ப்பன் தான் சொல்லுகிறார். அப்ப எப்படி தெரியும்னா, தினந்தோறும் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் இது என்னுடைய மேய்ப்பனின் சத்தம்னு தெரியும். திடீர்னு ஒரு நாள் பேசும்போது இது மேய்ப்பனா இல்லை வேறு மிமிக்ரை பண்ணி ஒருத்தர் கூப்பிட்டார்னா, மேய்ப்பன் போலவே மிமிக்ரை பண்ணி கூப்பிட்டார்னா, இந்த ஆடு அதை நம்பி போயிடுச்சுன்னா அது சிறுத்தையினுடைய ஓனாயினுடைய அழைப்பாக கூட இருக்கலாம்.
அப்போ தினந்தோறும் கேட்கும்போது தான் இந்த ஆடு இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம், என்னை இப்படிதான் அழைப்பாரு, இப்படிதான் பாசமா கூப்பிடுவாரு, இப்படிதான் முதுகில் அப்படி தட்டுவாரு, நான் வழி அப்படி அப்படி டேர்ன் பண்ணும்போது அப்படி குச்சி அப்படி வைப்பாரு. இதெல்லாம் இந்த ஆடு உணர்ந்து கொள்ளும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உணர்ந்து கொள்ளும் போது தான் வழி நடத்தப்படுகிறத அதாவது சத்தத்தை கேட்கிறத பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை அதே வசனத்தில் பார்க்கிறோம், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இந்த ஆட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தாப்பா இந்த பாரு அந்த போய் விழுந்துட்டு அடி வாங்கிட்டு நிற்கும் பாரு, கால் உடஞ்சி நிற்கும் பாரு, இந்த வரேன் பாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் போகக்கூடாதுன்னு 10 தடவை சொன்ன பிறகும் திரும்பி அந்த ஆடு அங்கே போய் பார், அடி வாங்கிட்டு நிற்க போகுது பார், பயந்துக்கிட்டு முள்ளில் சிக்கிக்க போகுது பார் அப்படிங்கிறது நமக்கு அந்த மேய்ப்பனுக்கு நல்லா நம்மளை பற்றி தெரியும். நமக்கு மேய்ப்பனை பற்றி தெரியுமா? ஆட்டை பற்றி மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும். அது அந்த ஆட்டுக்கு தெரியுமான்னா தெரிஞ்சிருக்கணும், இவர் தான் என்னுடைய மேய்ப்பர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, எனக்கு பின்னாடி வரும். வேறு எந்த ஒரு உலகத்தினுடைய சத்தத்துக்கும் அது பின்னாடி போகாது. எவ்வளவு கவர்ச்சியான சூழ்நிலைகளுக்கு அது பின்னாடி போகாது. அந்த ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறன. அந்த வசனத்திற்கு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்தால் நாம் அவருடைய ஆடுகள். நாம் அவருக்கு பின்னாடி போனோம்னா, ஃபாலோ பண்ணோம்னா நாம் அவருடைய ஆடுகள். இன்றைக்கு நம்ம சத்தத்தை கேட்கிறோம், ஃபாலோ பண்ணுகிறோம், யாரை அப்படிங்கிறதான் கேள்வி. நம்முடைய கேள்வி, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. சத்தம் கேட்கிறேன், சமூக வலைத்தளங்களில் நிறைய சத்தம் கேட்குறேன், சமூக வலைத்தளங்களில் நிறைய ஃபாலோ பண்ணுறேன். என்னுடைய மேய்ப்பர் தானா அது? அவர் என்னுடைய மேய்ப்பரா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு நடத்தி செல்கிறாரா? அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறாரா? இல்லை ஏற்கனவே இருந்ததை விட பயங்கர பிரச்சனையில் மாட்டிருக்கனா? ஏற்கனவே இந்த ஃபாலோ பண்ணி முன்பை இருந்ததை விட என்னுடைய இருதயம் நொறுங்குண்டு போச்சா? நான் இன்னும் முன்பை விட அதிகமாக அழுது கொண்டிருக்கிறேனா அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய இடத்துல, யார் என்னுடைய மேய்ப்பர், இவர் தான் என்னுடைய மேய்ப்பரா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ள. அப்ப நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, அவர் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேனா, அவருக்கு பின்னாக நான் செல்லுகிறேனா? இந்த 2 காரியங்களை மட்டும் நாம் அறிந்து கொண்டால் நாம் அவருடைய ஆடுகளா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்.